நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மதுரை விளாங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய பழைய பேப்பர் குடோனில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அங்கு வானளவு கரும்புகை எழுந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? யாருக்காவது இதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? என்ன கள நிலவரம்? குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வெண்ணெய் முட்டக்கூடிய அளவுல பார்த்தோம் அப்படின்னா திடீர் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில தீபாவளி திருநாள் அதுமா காலையில பரபரப்பாகவே காணப்படும் ஒரு பகுதியாக தான் அந்த விளாங்குடி பகுதியை நம்மளால காண முடிகிறது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா விளாங்குடி பகுதி என்பது மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வேளையில பொதுமக்கள் மற்றும் குடியிருப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அந்த பகுதியில ராமமூர்த்தி நகர் என்று சொல்லக்கூடிய பகுதியில பேப்பர் குடோன், அதாவது பழைய பேப்பர் குடோன் ஒன்று இயங்கி வந்திருக்கிறது. அந்த பேப்பர் குடோனில் திடீரென்று சுமார் 9 மணிக்கு மேலாக கரும்புகை எழுந்து திறந்து அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் தல்லாகுளம் தீயணைப்பு நிலையத்திலிருந்து 2 வாகனங்களும், பெரியார் தீயணைப்பு நிலையத்திலிருந்து கூடுதலாக ஒரு வாகனம் என 3 வாகனங்களில் வந்த 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த கரும் புகையுடன் கூடிய அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தித்திக்கும் தீபாவளி திருநாளாம் தீபாவளி திருநாள் என்று சொல்லக்கூடிய வேளையிலே காலை வேளையிலே அனைவரும் தங்களுடைய அன்பை பரிமாறி தீபாவளியை பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய வேளையிலே குடியிருப்பு பகுதிக்குள் இருக்கக்கூடிய இந்த பழைய பேப்பர் குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறையினர் அந்த உரிமையாளரிடம் யார் என்று குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பட்டாசினால் அந்த விபத்து ஏற்பட்டதா, இல்லை மின்கசிவினால் எதுவும் விபத்து ஏற்பட்டிருக்கின்றதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மொத்தத்தில் தீபாவளி திருநாள் அதுமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். வெடிச்சில மொத்தம் நான் ஃபயர் சர்வீஸ் வருதுல ஃபயர் சர்வீஸ். விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.